ஆதாம் ஒரு வளர்ச்சிதை மாற்றத்தில் இருந்தான். சரியா? இப்ப இவனுக்கு ஒரு வளர்ச்சி தேவைப்படுகிறது. அந்த வளர்ச்சிக்கு பின்பாகத்தான் அவன் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை புசிக்கும் போது அவன் என்ன செஞ்சிருக்காது? சேதப்படுத்தியிருக்காது. இப்ப இந்த இந்த ஆதாம் இந்த நிலைமையிலிருந்து தேவனை போல மாறுவதற்கு ஒரு ப்ராசஸ் ஏதேன் தோட்டத்தில் நடந்துகிட்டே இருந்துச்சு. அது என்ன ப்ராசஸ் அப்படின்னா, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் ஆதாமோடு இறங்கி அவனோடு பேசுவார். கைத்தட்டுங்க ஒரு அவருக்கு. ஆமென். That conversation, that intimacy, it was transforming Adam from mankind to Godkind. கையை தட்டுங்க ஒரு அவருக்கு. ஆமென். இதுல இருந்து எனக்கு ஆவியானவர் சொன்ன விஷயம்னா, ஒரு மனிதன் தேவனோடு பேச 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 அவன் மனித நிலையிலிருந்து தேவ நிலைக்கு மாறுகிறான். கையை தட்டுங்க ஒரு அவருக்கு. ஆமென். அதனால ஜெபத்தை நான் உயரிய இடத்துல வைக்கிறேன். நீங்கள் தயிர் கடனையும் பலசர கடனுக்கும் நீங்கள் ஜெபத்தை கொண்டு வரும்போது நான் கோவப்படுற காரணம் அதுதான். 120 நாள் உபவாசத்தை போட்டு ஒரு சாதாரண ஆஃப்டர் கொரோனா சொல்லுங்க, அதுக்கு உட்காந்து முட்டி நீ ஜெபிக்கும் போது எனக்கு உள்ள ஏதோ எரியுது. ஏன்னா இதற்காக தேவன் உயரிய ஒரு இடத்துல 300 நாள் ஜெபிச்சாதான்டா கொரோனா போனா, நீ ஜெபிச்சு ஒன்றும் நடக்கல. அதுதான் மேட்ரு. அது தானா போகுது. கொஞ்சம் யோசிங்க. தேவன் ஜெபத்தை அவ்வளவு ஒரு லோயர் லெவலுக்காக வைக்கல. அதெல்லாம் பை ப்ராடக்ட் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் மெயின் ப்ராடக்ட். கையை தட்டுங்க ஒரு தடவை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்மலையே அடைக்கலமே என் பலனே அசைவுற விட மாட்டீ என்னை அசைவுற சந்தரந்தரந்தி அங்கரபலபதுரமனமதுரமனமதுரமன. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் ஆதாமை எதற்கு தேடி வருகிறார்? உறவாடுவதற்கு. அந்த உறவு ஆதாமை வளர வைத்தது. அந்த வளர்ச்சிக்குள் கொண்டு இன்றைக்கும் எந்த மனிதர்களெல்லாம் தேவனோடு பேசுவதற்கு நேரம் எடுக்கிறார்களோ அவர்கள் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். தேவனோடு பேசுவது என்பது என்ன செய்யுதுன்னா, உங்களுடைய இன்னர் மேனை மாற்றி. சிலர் பாருங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அப்படியே தான் இருக்கிறாங்க. ஏன் நான் ஜெபமே பண்ணலையா சார் அப்படின்னா? பண்ணியிருக்கேன். எல்லாம் அந்த தயிர் கடன், பால் கடன், குழந்தை, அந்த குழந்தை இப்போ கல்யாணம் பண்ணணும்னு ஜோம் பண்ணியிருப்பான். அப்புறம் குழந்தை பிறக்குன்னு ஜோம் பண்ணியிருப்பான். குழந்தை பிறந்தோன்னா சாப்பிடவே மாட்டேன்னு குழந்தை. 100க்கு 10 பேர் 190 பேர் தான் ஜெபிக்கிறீங்க. சாப்பிடவே மாட்டேன்னு ஜோம். அப்போ சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஸ்கூலில் இடம் கிடைக்குன்னு ஜோம் பண்ணியிருப்பீங்க. ஸ்கூலில் இடம் கிடைச்சோன்னா படிக்கணும்னு ஜோம் பண்ணீங்க. படிக்கணும்னு ஜோம் பண்ணோடனே காலேஜில் இடம் கிடைக்குன்னு ஜோம் பண்ணீங்க. காலேஜ் வேலை கிடைக்குன்னு ஜோம் பண்ணி, வேலை கிடைச்சோன்னா பொண்ணு பார்க்கணுன்னு ஜோம் பண்ணீங்க. பொண்ணு பார்த்தோன்னா மருமக அடங்க மாட்டேன்றான். நீயே அடங்கலே, உன்னை போடணும், போடு. இப்படியே நீயும் வெட்டியாக போய் கூட இருக்க பாஸ்டரையும் காலி பண்ணிட்ட. அவர் உன் குடும்பத்துக்கே ஜெபிச்சு கடைசியில் உன் குழியில் உன்னை இறக்கி அப்பவும் ஜோம் பண்ணிட்டு தான் போகிறாரு. இந்த மாதிரி ஒரு சீப்பர் லெவல் விஷயத்துக்காக தேவன் ஜெபத்தை கொண்டு வைக்கல. ஜெபம் அப்போ இவன் 10 வருஷம் ஜெபிச்சிருக்கான். 10 வருஷம் கழிச்சு பாருங்க, அவன் அதே நிலைமையில இருப்பான். அவனுக்கு கடவுளை பற்றி அறிவில் 1 இன்ச்சு கூட வளர்ந்துருக்காது. அப்போ ஜெபத்தை அவன் எதுக்கு பண்ணியிருக்கிறான்? வேற எதுக்கும் யூஸ் பண்ணியிருக்கிறான். ஆனால் இங்கே பாருங்க, ஜெபம் என்பது இட் இஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் a person from mankind ground to God kind ground. கையை தட்டி ஒரு அவருக்கு. அப்ப இந்த பிரேயர்ல God starts speaking with Adam. அவர் பேச ஆரம்பிச்ச உடனே அந்த ஸ்பிரிட் அந்த சோலை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இதான் நான் சொல்ல வரேன். The more you sit in God's presence and prayer, the more the spirit it starts influencing your soul. அப்ப ஜெபத்துல நிறைய உட்கார்ந்து இருக்கிறவனோட சோல் ஸ்பிரிட்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கும். இன்ஃப்ளூயன்ஸ்னா தெரியும்ல, அதாவது அந்த அந்த ஆவியினாலே ஆத்மா அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாயா அப்படின்றாங்கல்ல, மதிமயக்கப்பட்டிருக்கும். அது அப்படியே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கும். அப்ப அவர் பார்த்து சொல்லுவார், உன் வயசு என்னப்பா? 100. உனக்கு குழந்தை பிறகு? ஆமா பிறக்கும்ல அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டான். கண்மலையே அடைக்கலமே என்பதனே
என்ன சொல்ல வந்து awesome experience. ஜெபம்ன்றது நீங்க தேவன் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற இடம் சார். அதனாலதான் தாவீது சொல்றாரு, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை என் எல்லா பயத்துக்கும் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நீங்களாக்கி விடுவித்தார். நீங்க பயத்தோட போய் அப்படி உட்கார்ந்து நிற்கும் போது, அவர் சமூகத்துக்கு வரும்போது அவர் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு. பண்ண உடனே ஒரு பயம் 2 பயம் இல்லை, 32 பயம் இருக்குன்றாங்க. ஃபோபியால வந்து ஏறக்குறைய 18 ஃபோபியா இருக்குன்றாங்க. 18 ஃபோபியா இருக்குன்றாங்க. 18 கீழே 100கணக்கான ஃபோபியா இருக்கு. இந்த ஃபோபியா எல்லாத்தையுமே தேவன் என்ன செய்யறாரு? அவரை நோக்கி கூப்பிடுறது இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது. நீங்க நான் சொல்லவா, கர்த்தர் வந்து ஆதாம்கிட்ட வந்து பேசினாராம். பேச பேச வளர்ந்துக்கிட்டு தான் இருந்தான். வீட்டில் ஒரு கார் நிற்குது. அவன் வளர 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 ஒரு ஸ்டேஜுக்கு வந்தோன்னா கார் எடுத்து ஓட்ட தான் போகிறான். அந்த அந்த இன்டிமேசிக்கு நீங்கள் நேரம் கொடுத்தீங்கன்னா உங்கள் அறிவு இருக்குது பார்த்தீங்களா, அறிவு, அந்த அறிவு வந்து வளர்ச்சிதை மாற்றம் அடையும். எத்தனையோ பில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் இருக்குன்றாங்க. அதில் வெரி வந்து ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் ஆர் 1000 நியூரான்ஸ் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கே இப்படி இருக்கு. அவர்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாருன்னா அம்புட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சுன்னா 10% அப்படியே 100% மாறிச்சுன்னா வேற லெவலில் இருக்கும் சார். தேவன் மனுஷன் அப்படி படைச்சாரு. அந்த மைண்ட் இருக்குல்ல, மனுஷன் 3 பார்ட்டு, ஸ்பிரிட், சோல், பாடி. அப்போ நான் ஸ்பிரிட் வந்து அன்லிமிட்டுன்னு பேசியிருக்கிறேன். மைண்ட் வந்து ரொம்ப ஸ்மால்னு பேசுகிறேன். நான் கர்த்தர் சொன்னார், நீ அப்படிலாம் பேசக்கூடாது தம்பின்னாரு. ஏன்? ஃபஸ்ட்டு விஷயம் அதை நான் படைச்சிருக்கிறேன். நான் படைச்ச எதுவுமே லிமிட்டடாக இருக்காது, அன்லிமிட்டட் தான். 2வது விஷயம், மைண்டு எப்போ லிமிட்டடாக மாறுதுன்னா ஸ்பிரிட் கூட கனெக்ட் இல்லாதனால அது குருவி மூளையாக மாறிட்டு கணக்கு போடுது. ஆனால் உண்மைக்கு இந்த மைண்டை நான் எப்படி படைச்சேன்னா, ஸ்பிரிட்டை வந்து டீல் பண்ணணும்னா இந்த மைண்ட் எப்படி இருந்திருக்கணும்? கைத்தட்டுங்க ஒரு தடவை இருக்கு. ஸ்பிரிட் இஸ் அன்லிமிட்டட் சார். சிங்கிள் ஃபேஸில் 3 ஃபேஸை கொடுத்தா என்ன சார் ஆகும்? காணாமல் போயிடும். அப்போ 3 ஃபேஸ் வந்து ஸ்பிரிட்லேருந்து வருதுன்னா மைண்டு ஷுட் பி எ 3 ஃபேஸ் ரிசீவராக தான் இருந்திருக்கணும். அப்போ அப்படி ஒரு பிரம்மாண்டத்தை இந்த மூளையில் படைச்சார் தேவன். தேவன் நமக்கு படைச்ச மைண்ட் இருக்குல்ல, அது பிரம்மாண்டம் சார். ஆனால் என்னைக்கு ஸ்பிரிட்டுக்கும் சோலுக்கு இருக்கிற கனெக்ஷன் கட் ஆச்சோ, அப்போ ஒரு பேட்டரியில் இயங்குகிற செல்ஃபோனாக அது மாறிடுச்சு. அந்த பேட்டரி டவுன் ஆக 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 செல்ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி நேராக கனெக்ட் பண்ணியிருந்த வயர், அதாவது என்ன சொல்ல, சப்ளையில் கனெக்ட் ஆகியிருந்த ஒரு செல்ஃபோனாக அது இருந்துச்சு. அப்போ இந்த மூளைக்கு நிறைய ரிசீவிங் கெப்பாசிட்டி இருக்குது. அப்போ அந்த கெப்பாசிட்டி இருக்குதுன்னா அது எதுக்காக அப்படி படைச்சாருன்னா, அப்போ தான் அந்த ஸ்பிரிட்லேருந்து அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது அந்த மைண்ட் அதை ரிசீவ் பண்ணும். இன்றைக்கும் உங்கள் மைண்டு நீங்கள் ஜப நேரத்தில் ஸ்பிரிட்டோட கனெக்ட் ஆகும்போது பயங்கரமாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஆமென். பைபிள் சொல்றது, நீங்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடையும். உங்கள் மனது புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபம் அடைகிறீர்கள். ஸோ ஜபத்தில் என்ன நடக்குது? மைண்டு ரெனியூ ஆகுது. எப்படி ரெனியூ ஆகுது? தேவன் உங்கள்கிட்ட பேசுகிறாரு. பேசும்போது இந்த மைண்டு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. இன்ஃப்ளூயன்ஸ் ஆன உடனே இந்த மைண்டு ரெனியூ ஆகுது. வாழ்க்கை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. தயவுசெய்து சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கை டிரான்ஸ்ஃபார்ம் ஆக வேண்டும் என்றால் மைண்ட் ரெனியூ ஆக வேண்டும். மைண்ட் ரெனியூ ஆக வேண்டும் என்றால் ஸ்பிரிட்லேருந்து சத்தத்தை உங்கள் மைண்டு கேட்கணும். ஸ்பிரிட்லேருந்து உங்கள் சத்தத்தை மைண்டு கேட்குற நேரம் தான் ஜெப நேரம். ஆதாம் ஒவ்வொரு நாளும் தேவனை பேச 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 அவரோட மைண்டு ரெனியூ ஆகிட்டே தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் போயிருந்தா அவன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பான். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய கிறிஸ்து இயேசுவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்ப அறிவு எப்போ வருது? இப்ப எனக்கு விஜயை பத்தி அறிவு எப்போ வருது? விஜய் கூட பழக பழக எனக்கு விஜயை பத்தி அறிவு வருது. அப்ப தேவனும் ஆதாமும் பழக பழக தேவனுடைய அறிவு ஆதாமுக்கு வர வர ஆதாம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் உங்களுக்கு தர்ற கிரவுண்டு தான் ஜெபம். ஜெபம் மேலான ஒரு அனுபவம். அங்கே மேன்கைண்ட் becomes
காட் கைண்ட். கொஞ்ச நேரத்தில் ஆண்டவரே ஆண்டவரேன்னு பேசுறீங்க, அப்படியே காடா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். நிறைய இடங்கள்ல கடவுளோட மனுஷன் பேசும்போது, பேசிக்கிட்டே இருக்கும்போது கடவுளாயிரும். சங்கீதம் 91 2 என்ன சொல்லுது? வாசிங்க. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம். சொல்லுங்க. நான். யார் எழுதுனா இந்த சங்கீதம்? மோசே எழுதின சங்கீதம். என்ன எழுதுறாரு? நான் கர்த்தரை நோக்கி. அப்ப நான் வேற, கர்த்தர் வேற. கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் கோட்டை, என் தேவன், என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். Declaring something, it is declaring something is prayer. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நீங்க யாரு, நான் யாரு, இதை நீங்க பிரேயர்ல சொல்லும்போது உங்க மைண்ட் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். இவன் பாருங்க, பிரேயர்ல உட்காந்து இவன் வந்து என்ன செய்யறான்? கடவுளை பார்த்து சொல்றான், நீங்க வந்து என் கோட்டைன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றான். இப்ப பிரேயர்ல இவன் வேற அவர் வேறன்னு தொடங்குறான். முடிக்கும் போது எப்படி முடிக்கிறான்? கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம் சொல்லுங்க, வாசிங்க. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அவன் யாரை நோக்கி? மோசையை நோக்கியா? மோசே தானே எழுதிட்டு இருந்தான். என்னை நோக்கி கூப்பிடுவான்றான். இப்ப மோசே இல்ல, அங்க தேவன் வந்துட்டாரு. மோசே என்ன எழுதிருக்கணும்? அவன் அவரை நோக்கி கூப்பிடுவான். வாசிங்க. நான் அவனுக்கு மறு உத்தரவு, அவர் அவனுக்கு மறு உத்தரவு வருவார். அப்படிதான் எழுதிருக்கணும். இவன் என்ன இப்படி எழுதுறான்? மோசே அவன் என்ன நோக்கி கூப்பிடுவான்? மோசையை நோக்கியா? இல்ல, கர்த்தரை நோக்கி தானே. அப்ப இங்க பேசிட்டு இருக்கிறது யாரு? மோசே மறைஞ்சு கர்த்தர் வந்துட்டாரு. That's why I say prayer is the place where you are being transformed. கையை தட்டி ஆமென். ரபரபரபரபரபரபரபரி போலோ சந்தரபரபரி வங்கரபரபரி ரமரமா ஷாங்குனமரபரியங்கோ ரபரபரி ரமரமா ஷந்துரி மரமரியங்கரப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 ர. நீரன் அடைக்கலம், நீரன் கோட்டை, நான் நம்பி இருக்கிறேன், துர்கம் என்று சொல்லுவேன் என்று கடவுளை பார்த்து பேச ஆரம்பித்தவன் அப்படியே பேசிட்டு இருக்கும் போதே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டான். ஏன்னா கடவுள் பேச ஆரம்பிக்கிறாரு, இவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு, அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டாரு. சொல்றான், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்து ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அடுத்து, நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை நான் அவனுக்கு காட்டுவேன். Moses was transformed into Jehovah God. தேவனாவே மாறிட்டான். இப்படிதான் ஜெபத்தில் நீங்க சுவிட்ச் ஓவர் ஆவீங்க, சுவிட்ச் ஓவர் ஆயிருவீங்க. ஆண்டவரே நீங்க நீங்க நீங்கன்னு பேசும்போது டக்குன்னு அப்படியே சுவிட்ச் ஓவர் ஆகி, பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன் அப்படி நீங்களே பேசுவீங்க. தேவனா மாறுறீங்க, உங்க மைண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. தாவீது தன் தேவனாய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். Prayer is the place where you are shifted from the ground of fear to boldness. பயத்திலிருந்து தைரியத்துக்கு பயம்ன்ற கிரவுண்ட்லேருந்து தைரியம்ன்ற கிரவுண்டுக்கு உங்களை தூக்கிட்டு வர்றது ஜெபம் தான் சார். பயந்தீங்கன்னா அவர் சமூகத்துக்கு வந்துருங்க, உட்காந்து ஜெபிச்சுக்கிட்டே இருப்பீங்க பாருங்க, அப்படியே ஷிஃப்ட் ஆயிருவீங்க. தாவீது சொல்றான், தன்னை திடப்படுத்தி கொண்டான். பைபிள் சொல்லுது. அடுத்து சொல்றான், தாவீது ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது சொல்றான், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ரட்சிக்கும் தேவன் உனக்கு இல்லையோ. பாருங்க எப்படி பேச ஆரம்பிச்சிட்டான், இப்படி பேசிக்கிட்டு இப்படி பேச ஆரம்பிச்சிட்டான். He was totally influenced. அவன் தேவனாலே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிக்கப்பட்டான். அதாவது மதிமயக்கப்படுகிறான். ஸோ தொடர்ந்து ஒரு மனிதன் தேவனோடு பேச பேச, தட் மீன்ஸ் பிரேயர்ல இருக்க இருக்க அந்த மனுஷனுக்கு வளர்சிதை மாற்றம் ஏற்படுகிறது. நான் எப்பவுமே ஜபத்தில் தான் சார் இருக்கிறேன். நல்லது நல்லது. ஆனால் எனக்கு பிடிச்ச வார்த்தை, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே, கைத்தட்டுங்க, குளிர்ச்சியான வேளையிலே. There is a fixed time for Adam and God. எல்லாம் சொல்லுங்க, there is a fixed time. கடவுளுக்கும் சொல்லுங்க ஆதாமுக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருந்தது. அந்த நேரத்தில் இருவரும் வருவார்கள், அமருவார்கள்,
பேசுவார்கள். தேவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாரு. இவன் என்ன செய்வான்? மறைஞ்சிருவான். கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு தேவன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக ஆரம்பிப்பார். இப்படிதான் டெய்லி ஏனோக்கு தேவனோட வாக் பண்ணிக்கிட்டே இருந்தானா. டெய்லி ஒரு ஃபிக்ஸட் டைம் அவன் வருவான், அவர் வருவார். ரெண்டு பேரும் பேச 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 ஒரு சீசன்ல ஏனோக்கு சத்தமா சொல்லு கண்மலையே அடைக்கலமே என் பலனே அசைவுற விடமாட்டீ என்னை அசைவுற விடமாட்டீ. What is prayer? என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே. ரவலதிரே மேனேஷோ. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே. அதனாலதான் சொல்றேன், ஒரு கிறிஸ்தவன் ஜெபிக்கிறவனா இருந்தால் அவன் மறுரூபமாகாமல் இருக்கவே முடியாது. 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆளை பார்க்குறீங்க, 4 வருஷத்துக்கு முன்னாடி அதே அடிபட்ட பாம்பா இருக்குது. 4 வருஷம் கழிச்சு பார்க்குறீங்க, அப்பவும் ஊருக்கு கூட்டிகிட்டு போய் டிக்கெட் எடுத்து கொடுக்காம எஸ்கேப் ஆகிற அதே அடிபட்ட பாம்பா இருக்குன்னா, இந்த 4 வருஷத்துக்கு இடையில என்னதான் நடந்துச்சு? உனக்கு ஒன்றும் நடக்கலை. ஜெபிச்சு எதுக்கு ஜெபிச்ச? புது பேண்ட் வாங்கணும், ஜட்டி வாங்கணும், பனியன் வாங்கணும், ஜெபிச்சிருந்துருக்கேன். அடுத்த ஜீன்ஸ் ஆட்டையை போடணும், அடுத்த வாங்கின பண்ணின காசு கொடுக்காம வாங்கணும். இப்படி ஜெபமானி பண்ணி வந்திருக்க. அதனால என்ன ஆயிருக்கு? ஒண்ணுமே நடக்கல. பட் பிரேயர் இஸ் a higher level ground where God is influencing man, and the man is being shifted from mankind ground to God kind ground. மனுஷ தேவனா மாறுறான். Who is man? Who is an animal? அனிமல்னா என்ன? மனுஷன்னா என்ன? அறிவு. மிருகத்துக்கு 2 அறிவு, 3 அறிவு, மனுஷனுக்கு 6 அறிவு. எதை வச்சு பிரிக்கிறீங்க? 4 காலில் நடக்கிறனால மிருகமா? நம்ம கூட சின்ன வயசுல 4 காலில் நடந்தோம். அப்ப 4 காலில் நடக்கிறனால மிருகம் கிடையாது. அப்ப எதை வச்சு மிருகம்ன்றீங்க? அறிவு. அப்ப அறிவின் வளர்ச்சியை வச்சுதான் மனுஷன் வேற மிருகம் வேற முடியல. அதே மாதிரிதான் அறிவு வளர்ச்சியை வச்சுதான் மனுஷன் வேற கடவுள் வேற. கைதட்டு. ஆமென். அப்ப மனிதனுடைய அறிவு வளரும் போது மனிதன் தேவனாய் மாறுகிறான். எப்பொழுது அறிவு வளர்கிறது? தேவ வசனத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் அவர்கள் அறிவு டிரான்ஸ்ஃபார்ம் ஆன தேவனாய் மாறுகிறார்கள். அதைத்தான் இங்க சொல்றான். நான் கர்த்தரை நோக்கி அப்படின்னு தொடங்கினவன் அவன் என்னை நோக்கி அப்படி முடிக்கிறான். கையை தட்டு. எப்படி நான் கர்த்தரை நோக்கி அப்படி தொடங்கினான், எப்படி முடிச்சா? அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்து. பாருங்க, இடையில கூட தனியா தான் இருக்கிறான். எனக்கு அடைக்கலமான உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூட தணுகாது. நான் அவன் பேசிக்கிறேன். இடையில உங்களை கூட்டு வரான். உங்களை கூட்டு வந்து உங்களை பார்த்து சொல்றான், எனக்கு அடைக்கலமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய், ஆகையால் என்னை எப்படி பாதுகாத்துட்டாரோ அப்படி ஒன்னையும் பாதுகாப்பாரு. வாதை உன் கூடாரத்தையும் அணுகாது, என்னை எங்க கூடாரத்தை அணுகல அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தவன் டவக்குன்னு ஷிஃப்ட் ஆகி யெகோவா தேவனுக்குள்ளே போயிட்டு சொல்றான், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான்றான். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிச்ச போது ஏதோ ஏனோக்கு காணப்படாமல் போனான். நீங்கள் தொடர்ந்து கடவுளோடு சஞ்சரிக்க உங்களுடைய ஜென்ம சுவாபம் இருக்கு பார்த்தீங்களா? தாத்தா பாட்டி அம்மா அப்பா இவங்களை 4 நாள் போடுறதுக்கு ரொம்ப நேரம் யோசிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? அதுலேருந்து நீ விடுதலை ஆயிருவீங்க. நம்ம முன்னோர்கள் 50 காசு 10 காசுன்னு காணிக்க போட்டுருந்தாங்க. நம்மளா இன்னைக்கு லட்சங்களை விதைக்கிறோம்னா எங்கடா ஜஸ்டின்னு, எங்கடா நம்மளை காணோம். ஏனோக்கு கைத்தட்டே. In one point you will be disappeared. அங்க நீ இருக்க மாட்ட, அவரோடு இணைந்து விடுவாய், அங்கே அவர் மாத்திரம் இருப்பார். அதெல்லாம் பவுல் சொல்றான், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம் பிரேயர், எவ்வளவு பெரிய விஷயம். உங்க மைண்டுக்குள்ள இருக்கிற அத்தனை நியூரானையும் சுண்டி தூண்டி விட்டு தேவனை குறித்து அறிகிற அறிவுக்குள்ளாக உங்க மூளையை கொண்டு வந்து அப்படியே உங்க மூளையின் வழியாக சரீரத்தை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி உங்க வாழ்க்கையை வேற லெவலுக்கு கொண்டு போறதாங்க ஜெபம். அதை விட்டுட்டு
சாயந்தரம் ஆனால் மைக்க போட்டுட்டு இலவு வீட்டில் கத்துற மாதிரி ஓன் கத்துறது. இஸ் இட் ப்ரேயர்? இட் மே பி அ கைண்ட் ஆஃப் ப்ரேயர். ஆனால் ஜபத்தின் உச்சகட்டம் என்ன தெரியுமா? இன்டிமேசி வித் காட், knowing God, being transformed layer by layer, step by step. When you seek God diligently, you will be transformed step by step. ஒவ்வொரு லேயரா தூக்கிட்டு போயிட்டே இருப்பார். ஒரே தூக்க மாட்டாரா சார்? நீ ஒரே தூக்குன்னு சொல்றீல, அதுவே ஒரு லேயர் தான். கைத்துட்டு வருது. ஆமென். ஏன்னா அவர் அன்லிமிட்டட். இந்த ஆதாம் மட்டும் பழத்தை சாப்பிட வேணாம்னு நான் சொல்லலை, கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டுருந்தா நல்லா இருந்திருக்குன்றேன். ஏன்னா அதுக்கடையில் ஏகப்பட்ட சப்ஜெக்டை நம்ம படிச்சிருந்துருப்போம். ஒரு 2 பக்கம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். ஒரே பக்கத்தில் தூக்கிட்டான் சார். சரி பரவாயில்ல, நான் கடவுளோட எப்போவுமே உறவில் இருக்கிறேன் வச்சுக்காங்க. ஆனால் ஒரு டைம் அவர் கூட உட்காந்து பேசுங்களேன். பைபிள் சொல்லுது, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் ஆதாமோடு உலாவினார். எல்லாம் சொல்லுங்க. ஆகா இன்ப நிலாவினிலே ஓஹோ ஜெயமே ஆடிடுதே. அதுதான் பேர். அப்படியே உலாவுறது. நீ போட்ட மாதிரி காப்பா கொண்டே முடியும். நான் இதோ ஆண்டவரை உமக்கு முன்பாக நான் வந்து நிற்கிறேன். எனக்கு 3 பிள்ளைகள் இருப்பது சொல்லிக் கொடுக்குற. அப்படியாப்பா சொல்லவே இல்லை, 2 பிள்ளை தானப்பா சொன்னேன். இடையில நான் போயிட்டு வர கேப்பில் இன்னொரு பிள்ளை வர பத்துக்குன்னு சொல்லவே இல்லை. People are explaining something to God. They are diminishing God in their prayer time. ஜெபம்ன்றது influenced transformation. நீங்க கடவுளா மாறுற இடம். அதான் பைபிள் சொல்லுது. இப்போ நான் சொல்றேன், how God is influencing me. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை வேண்டுதல்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தோடு வேண்டுதலோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது டிரான்ஸ்ஃபர்மேஷன், எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக. கையை தட்டுங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன். Prayer is the place where God is transforming people's mind. 10 வருஷத்துக்கு முன்னாடி அதே அயோக்கியத்தனம், 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ராடுத்தனம், 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏமாத்துறது, இப்போ கொஞ்சம் தெளிவாக ஏமாத்துறது. ஸ்கூலில் படித்தவொடனே இப்போ போய் பார்த்தோம்னா அன்னைக்கு செஞ்ச அதே ஃப்ராடுத்தனம் தான் பண்ணுறாங்க. ஆனால் அன்னைக்கு சின்ன பிள்ளைத்தனமாக வெளியில் தெரிகிற மாதிரி செஞ்சாங்க, இன்னைக்கு ரொம்ப தெளிவாக செய்கிறாங்க. சிலர் உட்காந்து 10 நிமிஷத்தில் ஸ்கேன் பண்ணிடலாம், இந்த 5 வருஷத்தில் மாறவே இல்லைடான். அப்போ என்ன நடந்துச்சு? ஜெபம் நடக்கல, நடந்துச்சு. ஜெபம்னா ஏதோ ஒரு புலம்பல் நடந்திருக்கு, ஏதோ சம்பளத்துக்கும் ப்ரமோஷனுக்கும் ஜெபிச்சுட்டு போய் வாழ்க்கையை தொலைச்சிருந்துருக்கிறாங்க. Prayer is the place where you are being influenced by the heavenly Father, the Almighty God. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உன் மூளையை பெனிட்ரேட் பண்ணுது, உன் ஹார்ட்டை பெனிட்ரேட் பண்ணி உன்னை வந்து கிறிஸ்து இயேசுக்குள்ள கொண்டு வந்து நிப்பாட்டுது. What a wonderful experience prayer is. Transformation. சொல்லுங்க. இன்னும் சொல்ல போனா ஆவியும் ஆத்மாவும் சங்கமமாகிற இடம். ஆமா, நல்லா கவனிங்க. பகலின் குளிர்ச்சியான வேலை. அப்ப எப்பவுமே காடோட சூப்பர்விஷன்ல தான் ஆதாம் இருக்கிறான். ஆனாலும் அவன் கூட பேசுறதுக்கு ஒரு டைமை வந்து என்ன செய்யறான்? ஸ்பெசிஃபிக்கா பேசுறதுக்கு ஒதுக்குறான். அதாவது பல படம்லாம் பார்த்தீங்கன்னா பகல் ஃபுல்லாக ஒய்ஃபு கூட ஹஸ்பண்டு நிறையா இருக்குது. இப்படி குடும்பத்தில் எப்படி கணவன் மனை உறவு அப்படிலாம் இருக்குது பல படங்கள்லாம். இப்படிலாம் போய் பாருங்க, என் சர்ச்சில் சொல்லுவாங்களா, இங்கே பாருங்க, பகலில் நீங்கள் ஒய்ஃபு கூட பேசிக்கிட்டே இருக்கீங்களே, அது வேற. பிள்ளைங்க பேரம்பேத்தி எல்லாம் வர ஸ்டேஜில் நீங்கள் பகலில் எல்லாருமே சாப்பாடு பேசுறீங்க, அந்த பேசுகிற வேற. எல்லாரும் படுத்த பிறகு நீங்கள் ஒய்ஃப் கூட உட்காந்து இந்த சொத்தை எப்படி இது பண்ணலான்னு அப்போ பேசுறீங்க ஒய்ஃப் கூட, அது வேற. இது இன்டிமேசி. நான் நீங்கள் சாம்பாரை ஊற்றி அவனுக்கு முட்டையை வை அப்படின்றீங்களா, அது வேற. ஆனால் உட்காந்து அடுத்து இந்த வீடை எப்படி கட்டுவோம்னு உங்கள் மனைவியோட பெட்டில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறீங்களா, தட் இஸ் வாட் யுவர் பர்சனல் ப்ரேயர் டைம். That's a wonderful experience. எந்த டைம் சார் சரியான ப்ரேயர் டைம்? பாருங்க, இப்போ கொஞ்ச நாள் நான் வந்து
நான் ப்ரேயருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஆள். நாட்டு அவங்க ப்ரேயர் கிடையாது. தேசம் அதை வந்து அடியில் சைடில் சொல்லிக்கிட்டே வரணும், மார்ஜின் கூட போட்டுக்கிட்டே வரணும். அப்போ இப்போ கொஞ்ச நாள் தேவனோட டைமை ஃபிக்ஸ் பண்ணி அவர்கிட்ட போய் அந்த அந்த வாக்கிங் டைமை அதை மிக்ஸ் பண்ணி ஒரே டைமில் மர்ஜ் பண்ணி போய் அப்புறம் ஆண்டவரே அப்புறம் அப்பான்னு துவக்கும்போது அந்த லெவலே வேற மாதிரி இருக்கு. அந்த லெவலே வேற மாதிரி இருக்கு. அது ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி கான்வர்சேஷன் நேற்று விட்ட இடத்துலேருந்து இன்னைக்கு கண்டினியூ பண்ணுறது. 7 மணிக்கு ஒன்று ஜெபிச்சு முடிக்கிறேன், 8 மணிக்கு ரிசல்ட் வருது எனக்கு. கையை தட்டு.